அனைவருக்கும் வணக்கம். மார்கழி 7ஆம் நாள் இன்னைக்கான கோலம் இதுதான். எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பரபரப்பா எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பசங்களுக்கு ஸ்கூலு. அதுக்கப்புறம் 10 நாள் பசங்களுக்கு லீவ் விட போறாங்க நியூ இயர் வரைக்கும். 10 நாளைக்கு எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு தெரியலங்க. இன்னைக்கான காலை டிஃபன் மாப்பிள சம்பா இட்லியும் அது கார சட்னி தான் செஞ்சிருந்தேன். இந்த சைடிஷ் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மதிய லஞ்சுக்கு முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கும் சிம்பிளா செஞ்சுட்டேன். நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சூப்பரா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த வருஷத்தோடைய கடைசி பண்டிகை அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் தான். அதுக்கப்புறமா நியூ இயர் பொங்கல்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை அப்படின்னா எதுவா இருக்கும்? தீபாவளியா, பொங்கலா, கிறிஸ்மஸா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை அப்படின்னு பார்த்தா பொங்கல் தாங்க. அதுக்கு நிறைய நாள் லீவ் விடுறது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப சிறப்பா கோலாகலமா கொண்டாடுறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு எந்த பண்டிகை பிடிக்கும்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.